வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் மை சேனல். சோறு தான் முக்கியம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனவாசி, அதாவது நங்கவடி போகிற ரூட்டில் வனவாசியில் மெயின்லேயே ஒரு தாபா அமைஞ்சிருக்கு. அந்த தாபாவோட பேர் என்னென்னா முனி தாபா. இது வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுங்க. இங்கே பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா பெரிய டேபிளாகவே போட்டு வச்சுருக்காங்க. ஃபேமிலின்னு ஒரு 10 பேர் வந்தால் கூட 10 பேரும் இந்த இடத்துலையே உட்காந்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு பெருசாக இந்த தாபா வந்து அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த தாபாவில் வந்து நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் போட தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகி நாங்கள் இன்னும் நிறையா இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சரி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். மக்களே, நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே வந்துருச்சு. நாங்கள் வந்து நார்மல் வெஜ் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட காடை கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டுக்கு சிக்கன் ரைஸ் அப்புறம் நான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க நார்மல் வெஜ் ரைஸ் சாப்பிட போகிறோம். நார்மல் வெஜ் ரைஸு சிக்கன் ரைஸ் மாதிரி வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து நானோட நம்ம காடை கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம். அப்படியே காடை கிரேவி அப்படியே அள்ளிட்டு பயங்கரமாக இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது மக்களே. அதோட நம்ம சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரமாதமாக இருக்கு மக்களே. அப்புறம் கொஞ்சமாக சில்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்கு மக்களே. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க. அழகேஷண்ணா, சாப்பாடு எப்படி இருந்தது? அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது. நீங்கள் எங்கே சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. நானும் அந்த மாதிரி 4 பிளேட் இருந்தாலும் சாப்பிடுவேன். சாப்பாடு இருந்துச்சு வேற லெவலில் இருக்கு பாப்பா. நான் சொல்லிய முடியல, அதுக்குள்ள கேமரா எடுத்துக்கிட்டு முடிஞ்சிச்சு. நான் 4 கூட்டாலும் சாப்பிடுவாங்க. நீ ஓடனா எப்படி? நல்லா வெயிட் பண்ணி அவனை எடுமா. இப்போதான் நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டீங்க, அதனால தான் எனக்கு 10 போயிடுச்சு. அதுலேயும் இந்த மாதிரி இன்னும் 4 பிளேட் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஆளை பார்த்து இட போடக்கூடாது. பார்க்க தான் இப்படி இருப்பேன், ஆனால் தின்னுக்கிட்டே இருப்பேன். கின்னஸ் ரெக்கார்ட்ல பண்ணிடுவீங்களாட்டிருக்குது சாப்பாடுல. எல்லாத்தையும் டப்பு கொடுக்கலான்னு இருக்கிறேன். பாருங்க இவ்வளோதான் வாயில போட்டு எங்க போடுங்க பார்க்கலாம். அப்படி பிடிச்சி எங்க மக்களுக்கு கொஞ்சம் டெமோ காட்டுங்க. வச்சுக்கணும் வச்சு பாருங்க மக்களே, பாருங்க நீங்களே பாருங்க மக்களே. அல்டிமேட்டியா இருக்குது. எந்த அளவுக்கு சாப்பாடு வேறின்னு பாருங்க மக்களே. இப்படியே போனா இந்த அழகேஷன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிடுவாரு சாப்பாட்டுல. பாருங்க மக்களே, ஒரு காடி அப்படியே முழுங்குறாரு மக்களே. உங்களுக்குலாம் எச்சு ஊறும். அழகேஷனாக்க வயிறு வலிக்கும். இல்லை சாப்பிடாம விடுங்க மக்களே. உங்களை விட்டுட்டு எப்படிதான் சாப்பிட்றாங்க பாருங்க மக்களே. சோறு தான் முக்கியம். சோறு தான் முக்கியம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கடன் 10,000 ரூபாய்க்கு கூட சோறு தரும். சோறு தான் நமக்கு, சோறு தான் முக்கியம். சோறு 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 ஒன்லி சோறு. சம்பாதிக்கிறது எதுக்கு? சோறுக்காக. சிக்கன் நோ போதும். எங்க அம்மா பாருங்க மக்களே, நானும் ஒரே ஆளா சாப்பிடுங்கிறாங்க. எங்க அம்மாலாம் லாக்கில மக்களே பூச்சிதான் மக்களே பிடிப்பாங்க. இந்த பக்கம் ஏன் தண்ணி குடிக்கிறது டம்ளார் வைக்கணும்னு தெரியுமா? ஏன் தண்ணி குடிச்சா இனி திங்க முடியாது. ஒன்னால ஜக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தண்ணி வந்து தொட்டு பார்த்துக்கணும். தொட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுக்கணும். பாருங்க மக்களே, கடைசியில விக்கி செத்துருவாங்கல்ல. விற்காம சாப்பிட தெரியணும். நல்லா மென்று சாப்பிடணும். பாருங்க மக்களே, அள்ளி உள்ள விடக்கூடாது. பாருங்க மக்களே, நம்ம கேமராமேன் எப்படியெல்லாம் சாப்பிட்றதுக்கு டிப்ஸ் கொடுக்குறாங்கன்னு. நாளைக்கு இங்கேருந்து சாப்பிட்றதுக்காக கோயம்புத்தூர் போகிறேன். பாருங்க மக்களே, கோயம்புத்தூர் போகிறாங்களாம். சேலம் ஆர்ஆர் பிரியாணி சாப்பிட்றதுக்காகவே போகிறேன். பாருங்க மக்களே, ரொம்ப பெருமையாக இருக்குது மக்களே. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பெருமையாக தான் இருக்கான்.
சரி மறக்காம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணிட சொல்லுங்க. சமோசா அதுவும் ஒட்டா சோறு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லி பழக்க முடியே. சொல்லுங்க. சோறு எப்பா பார்த்தாலும் சோறு. நான் எது வந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் சொல்லுவேன். பாருங்க மக்களே, சாப்பிட்ற வரையும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம கை வலிக்கும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மக்களே. உங்களை வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் போகிற இடத்துல உங்களை மீட் பண்ணுறோம் மக்களே. ஒரு வழியாக நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தான் மக்களே போயிட்டுருக்கோம். ஸோ காற்றடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையாக எங்கள் டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்காரு. அதாவது நாங்கள் 3 பேர் சேர்ந்து சாப்பிட்ட பில்லு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 490 ரூபா தான் ஆச்சு, 500 ரூபா கூட ஆகலை. இதுவே நீங்கள் ஒரு ஆளாக போய் அந்த முனி தாபாவில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கம்மியாக தான் உங்களுக்கு பில் வரும். ஸோ எங்களுக்கும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு அந்த பில்லு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா தாபாவாக நாங்கள் போகிறனால எல்லா தாபாலையுமே ஒரே மாதிரி மெனு, ஒரே மாதிரி டிஷ்ஷு தான் இருந்துச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து சேலம் போகலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்கறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா மக்களே, பாய்.